ஹோசூரில் முதல் முறையாக த்ரெட்ஸ் ஆஃப் கோல்டு பெங்களூரு ஜுவல்லரி ஷோ 2024 கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் உள்ள ஹோட்டல் ஹில்ஸில் டிசம்பர் 6 முதல் 8ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு காலை 11 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெறும் த்ரெட்ஸ் ஆஃப் கோல்டு பெங்களூரு ஜுவல்லரி ஆபரண நகை கண்காட்சியில் பல ரகங்களில் ஆபரணங்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன. ஆபரண நகைத்துறையில் மிகவும் பிரபல நிறுவனங்களின் தங்கம், வைரம், மணப்பெண் நகைகள், பழங்கால ஆபரணங்கள், வடிவமைப்பாளர்களின் படைப்புகள், வெள்ளி மற்றும் ரத்தினக்கல் உள்ளிட்ட பிரம்மாண்ட நகை ஆபரணங்கள் சுமார் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட டிசைன்களில் இடம்பெறவுள்ளது. த்ரெட்ஸ் ஆஃப் கோல்டு JPJ என்டர்பிரைசஸ் நிறுவனர் சங்கீதா வலேசா கூறுகையில், பெங்களூரு ஜுவல்லரி ஷோவை முதல் முறையாக ஹோசூருக்கு கொண்டு வருவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நம்பகமான நகை பிராண்டுகளை அவர்களின் சுற்றுப்புறத்தில் உள்ள நுகர்வோருடன் இணைப்பதே எங்களின் நோக்கம் என தெரிவித்தார். மேலும் நேர்த்தியான கைவினை திறனை வெளிப்படுத்த பிரபல நட்சத்திர நகை ஆபரண தயாரிப்பாளர்களான நவரத்தன் ஜுவல்லர்ஸ், நீலகந்த் ஜுவல்லர்ஸ், கஜராஜ் ஜுவல்லர்ஸ், வரஸ்ரீ ஜுவல்லர்ஸ், MP நகைக்கடை, ஹரிஷ் ஜுவல்லர்ஸ், RJ ஜுவல்லர்ஸ், MKN ஜுவல்லர்ஸ், கிராண்டியூர் டைமண்ட்ஸ், சப்தோஷி ஜுவல்லர்ஸ், ஸ்ரீ பாலாஜி ஜுவல்லர்ஸ் உட்பட 20க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் கண்காட்சியில் இடம்பெறும். ஒரு திருமணத்திற்காக வடிவமைப்புகள் அல்லது வைரங்களை தேர்ந்தெடுக்க இக்கண்காட்சி பயனுள்ளதாக அமையும் எனவும், திருமண சீசனுக்காக வடிவமைக்கப்பட்ட நவரத்தனின் திருமண சேகரிப்பு, ஹரிஷ் ஜுவல்லர்ஸின் பழங்கால தங்க நகைகள் சேகரிப்பு இதில் இடம்பெறும் என்பது சிறப்பம்சங்களில் ஒன்றாகும். RJ ஜுவல்லர்ஸ் ஹோசூர் சமீபத்தில் அறிமுகப்படுத்திய கலெக்ஷனில் புதிதாக சேர்க்கப்பட்ட சில தனித்துவமான எடை குறைந்த நகை சேகரிப்புகளையும் கண்காட்சியில் காட்சிப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது என்று பெங்களூரு ஜுவல்லரி ஷோவின் இணை நிறுவனர் சனம் டெம்ப்ளா தெரிவித்தார். Bringing all top jewelers from all over and seeing that, hope we get a good response from all of you all. Please, we are requesting you all, please come and visit the show and see the kind of jewelry all the jewelers are going to bring to you all. Thank you. Hosur has a jewelry hub because of all showrooms are there. Yes. Including even from back. Absolutely right. From the GRP. So other Kerala, all hub are here. Yes. All jewelers are here. Moreover, there is a manufacturing unit of Tanishq. Tanishq. Yes. They have 2 shows in Hosur also. So that shows itself, sir, that Hosur has got many jewelry lovers over here. Absolutely, sir. Once you come here for the opening and you will see, you will be stunned to see kind of jewelry each and every jeweler is going to bring over here. Moreover, perfect. Yes, that's true. Moreover, wanting Hosur to visit Bangalore for jewelry, ma'am has taken an extraordinary step and she's brought the entire Bangalore's most extraordinary jewelry to your place. So I guess it's gonna, instead of calling it extravaganza, we can call it something a mega event, where you will have a chance to witness the jewelry that is not commonly available, especially coming to the prices, sir. Of course, we are traveling all the way from Bangalore with a lot of jewelry. So one thing I can assure you, that we'll be giving the best prices, and also we're not here to make a lot of competition or to be aggressive. We are here to give our trust in form of jewelry, and I guess that's a very good form of investment, as well as what do you call a adorn for a, like how a jewel is worn as an adorn for a female. Like it's a very magnificent thing. So we are here for that. தமிழில் சொல்கிறது நான் நம்ம ஊர் லாங்குவேஜ் எல்லா லாங்குவேஜும் மிக்ஸு. ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய கிராண்டான பெரிய லெவலில் ஒரு எக்ஸ்போ ஜுவல்லரி எக்ஸ்போ பண்ணுறாங்க. அண்ட் இந்த எக்ஸ்போவில் வந்து ஆல்மோஸ்ட் 15 ஜுவல்லர்ஸ் வர்றாங்க. ஒரு நேமிங் அந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இருப்பாங்க. இதில் இப்போ இவர் சொன்ன மாதிரி வாரசி ஜுவல்லர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஜுவல்லர்ஸ் அவங்கெல்லாம் ஏன் இங்கே வந்து காமிக்கிறாங்கன்னா, நாட் ஓன்லி ஃப்ரம் பெங்களூர், they are from Bangalore, from Tamil Nadu and also from Hyderabad, ஆந்திராலேருந்து வந்திருக்காங்க. எல்லா ஜுவல்லர்ஸ்க்கும் அவங்கவுங்களுக்கும் சில ஸ்பெஷாலிட்டி இருக்கும். இவங்க அவங்களே ஒரு சில ஸ்பெஷாலிட்டி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் எல்லாம் வந்து பார்க்கும்போது நல்லா தெரியும். டிஃப்ரெண்ட் ஜுவல்லர்ஸ் கூட 3 பேர் வந்து ஹரிஷ் ஜுவல்லர்ஸ், MKN and PJ from கிருஷ்ணகிரி எல்லாரும் வர்றாங்க. ஸோ எதுக்கு இங்கே ஒரு பெரிய மாநாடு மாதிரி நம்ம ஊரில் இதே கேள்வி தான் எங்களுக்கும் ஃபர்ஸ்ட். ஏன்னா தனிஷ்க்கு இருக்கீங்க,
மொத்த பேன் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஜுவல்லர்ஸும் அங்கே இருக்காங்க. இருந்தாலும் நாங்களும் ஜுவல்லரி எங்களோட ப்ராடக்டும் ஓசூர் இஸ் நோன் ஃபார் ஜுவல்லரி பையிங். நிறைய எக்ஸ்போ நடக்குது. இந்த எக்ஸ்போல இவ்வளோ பிராண்ட்ஸ் வரும்போது எல்லாரும் கண்ணுக்கு குளிர்ச்சியா பார்க்குற விமனுக்கு ரொம்ப பிடிச்சது வெரைட்டி. போன வருஷம் வாங்கின ஜுவல்லரி இந்த வருஷம் அவங்களுக்கு மைண்ட்ல நிற்காது. இருந்தாலும் ஆசை யாருக்கும் விடுறதே இல்லை. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் உங்க சப்போர்ட்டும் நாங்கள் கேட்குறோம். நீங்க ப்ரமோட் பண்ணி கொடுங்க. நிறைய வாக்கின் கஸ்டமர்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்க. யாருனாலும் நீங்க இன்ஃபேக்ட் யாராவது ஸ்பெஷலான ஆளை கெஸ்ட் கூப்பிடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட சொல்லுங்க. இவங்க they are ready to go and invite VVIPs with your support. we want this இந்த ஈவெண்ட் வந்து பெரிய கிராண்ட் சக்சஸா நடத்தி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். தேங்க்யூ சப்போர்ட்.